Audio Jungle. This is High Tech News TV News. Chennai, India's mining and construction equipment sector is poised for significant growth, projected to expand from 16 billion to 45 billion by 2030. To support this surge, Daimler India's Commercial Vehicles, a wholly owned subsidiary of Daimler Truck AG, launched the all-new Bharat-Benz construction and mining range comprising of their HX and Torshift series models. This heavy-duty truck series directly addresses the critical need for reliable high-performance vehicles as large contractors increasingly invest in owned assets and modernize their aging fleets. In this occasion, Satyakam Arya, Managing Director and CEO, said, Daimler India's Commercial Vehicles, India's construction and mining sector continues to be one of our strongest business pillars, powering the next path of national development. We are seeing a decisive shift as large contractors invest in owned assets for better control. After that, Mr. Pradeep Kumar Timmayan, President and Chief Technology Officer, Daimler India Commercial Vehicles, said, we designed the HX by listening to the customers. Priority for vehicles with high payload capacities, faster TAT and fleet managers demanding. Every component redesign address real customer challenges. After that, Mr. Raju Chaturvedi, President and Chief Business Officer, Daimler India's Commercial Vehicles, said, fleet operators increasingly demand maximum uptime and shift maintenance solutions. The HX range helps operators minimize project delays and optimize operations. We are seeing strong demand for factory-fitted features, GPS, hill start assist and driver comfort amenities. Also, safety innovations like reverse cameras and driver state monitoring and becoming customer priorities. வணக்கம், என்னோட பேர் பிரதீப். நான் வந்து பாரத் பென்ஸில் R&D ஹெட்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். மொதல் ரேஞ்ச் வந்து HX சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். HXனா ஹெவி அண்ட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற அர்த்தத்தில் HX சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். HX சீரீஸ் அப்படிங்கிறது நாங்கள் வந்து இந்தியாவில் விற்றுட்ருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் டிப்பர் மாடலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக பண்ண முயற்சி அது. நாங்கள் வந்து 2012 டிப்பர் மாடல்ஸ் வந்து இந்தியாவில் விற்றுட்ருக்கோம். டிப்பரில் வந்து இன்றைக்கி பாரத் பென்ஸ் அப்படின்னா ஒரு தனி இடம் பெற்றிருக்கோம். ஸோ அதிலிருந்து எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி வந்து அவங்களுடைய தொழிலை இன்னும் மேன்மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ப்ராடக்ட்ஸை ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வண்டியில் கஸ்டமருடைய தேவைகள், அவங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லா ஓடணும், அதிக லோடு எடுத்துகிட்டு போகணும், எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுக்கு மைலேஜ் நல்லா வரணும், ரோட்டில் போகும்போது அவங்க குவாரியில் போகும்போது எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக வந்து வண்டியில் இருக்கிற எல்லா சிஸ்டமையும் வந்து அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக வடிவமைச்சிருக்கோம். ஸோ இந்த முயற்சினால் வந்து வண்டி நாங்கள் இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்த வண்டிகளை விட அதிகமான பயனையும் அதிகமான உழைப்பையும் அதிகமான லாபத்தையும் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இந்த HX ரேஞ்ச் வந்து 28 டன்னு அப்புறம் 35 டன் 2 வண்டியாக வரப்போகுது. இதில் வந்து நாங்கள் என்ஜின் பவரை ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஒரு புது கியர் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சில் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஆக்சில் போட்டிருக்கோம். சஸ்பென்ஷன் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி டிரைவருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கோம். எங்கள் கேபின் வந்து இந்தியாவில் இருக்கிறதுலையே ரொம்ப சேஃபான கேபின். கேபினுக்கு வந்து கிராஷ் சேஃப்டின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது. எங்கள் கேபின் வந்து யூரோப்பில் இருக்கிற மாதிரியான கிராஷ் சேஃப்டி ரெகுலேஷன் மீட் பண்ணும். R2903 அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஷ் சேஃப்டி நார்ம்ஸுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த கேபின் வந்து இந்தியாவில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கேபின் நாங்கள் கொடுக்கறது. ஸோ இது வந்து HX சீரீஸில். அடுத்த ரேஞ்ச் வந்து இந்த வண்டி நீங்கள் பார்க்குறது வந்து டார்க் ஷிஃப்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மெயினாக மைனிங்காக. ஸோ இந்தியாவில் வந்து கோல் மைனிங், அயன் ஓர், மார்பிள் அந்த மாதிரி மைனிங் நிறைய இருக்குது.
ஸோ அந்த மைன்ஸில் வந்து மைன் கீழே போய் பள்ளத்திலிருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு மேலே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வண்டிகள் வேணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வண்டி நாங்கள் ரொம்ப வருஷமாக விற்றுட்ருக்கோம். எங்கள் வண்டிகள் வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்குது மைனிங்கில். ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கும் அந்த டிரைவர்ஸ்க்கும் எப்படி அவங்களுடைய லாபத்தை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அவங்களோட உற்பத்தி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த டார்க் ஷிஃப்ட் ரேஞ்ச். இந்த டார்க் ஷிஃப்ட் ரேஞ்சில் நாங்கள் வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஏஎம்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏஎம்டினால பெனிஃபிட் என்னன்னா, டிரைவருடைய எஃபர்ட், வண்டி ஓட்டும் போது டிரைவருக்கு வந்து சிரமமே இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப சுலபமாக வண்டி ஓட்ட முடியும். ஸோ மைன்ஸில் வந்து 3 ஷிஃப்ட் வந்து வண்டி ஓட்டுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய மைன்ஸில் ஒரு நாளைக்கு 80 ட்ரிப்பு கூட அடிப்பாங்க, கீழேருந்து மெட்டீரியல் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அப்போ வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஎம்டி வண்டி கொடுக்கும்போது அவங்க டயர்ட் ஆகாமல் வண்டி ஓட்ட முடியும். டயர்ட் ஆகாமல் ஓட்டினாங்கன்னா அலர்ட்டாக ஓட்ட முடியும். அலர்ட்டாக ஓட்டும் போது சேஃப்டியும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால இந்த வண்டிகள்னால சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும் மைன்ஸில். ஸோ இந்த ஏஎம்டி வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் உடைய டெக்னாலஜி வந்து நாங்கள் கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து ஏஎம்டி டெக்னாலஜியில் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறதுனால லைஃப் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். டிரைவர்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக கம்ஃபர்டபுளாக வந்து கார் ஓட்டுறது மாதிரி வந்து வண்டியை வந்து ஓட்ட முடியும். நீங்கள் வந்து அப்புறமா டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் வண்டி எவ்வளோ சுலபமாக ஓட்ட முடியும்னு சொல்லி. மொத்தமாக ஹெச்எக்ஸ் சீரீஸும் டார்க் ஷிஃப்ட் ரெண்டும் சேர்ந்து நம்ம நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வீக்ஷித் பாரத்னு சொல்லி நம்ம நாடு வந்து நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்குது, பாலங்கள், சாலைகள், நகரங்கள், அந்த மாதிரி. அது எல்லாத்துக்கும் நல்ல ஹையான எஃபிஷியண்டான வண்டிகள் தேவைப்படும். இந்த 2 ரேஞ்ச் ஆஃப் வண்டிகளும் வந்து அந்த வேலைகளை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கும். அதனால வந்து எங்கள் வண்டிகள் மூலயமா, எங்கள் கஸ்டமர்ஸ் மூலயமா நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் வந்து இந்த வண்டிகளை வந்து சமர்ப்பிக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் வந்து இந்த லான்ச்.